கரெக்ட் ஆபீஸ் போறோம். என்னடா ஆள் வரலன்னு பார்த்த ஒரு கிராய் கூட. ஏனா மாம்பூர் போனா நானு. மாம்பூர் போனா. வண்டி இது ஏத்துறேனா? வண்டி இது ஏத்துறோம். வண்டி இருக்கா? சும்மா போச்சு. என் மொட்டாட்டியே 1500 ரூபாய் தச்சிக்கிறான். 750 ரூபாய் கரண்ட் பில்லு, 500 ரூபாய் மிளகா தூள், 250 ரூபாய் ஏடு. ஓட்டு தள்ளிட்டு தான் இன்னைக்கு வரணும். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல பணம் பிட் பாக்கெட் வச்சிட்டாங்களே, நீ தானே டீ வாங்கி கொடுத்து டிஃபன் வாங்கி கொடுத்து பஸ் பேர் கொடுத்து இந்த ஊருக்கு அனுப்பியா? தூசில வச்சான் பேர் கூட ஞாபகம் இல்ல. ஓ தூசில வச்சனா அதுவா தெத்தி அடிச்சே பாப்பா. நல்லா இருக்கறடா. நல்லா இருக்கறனே. எங்க போற? ஏய் போகும்போது அபுசாகர பாட்ட எங்க போறேன்னு கரண்ட் பில் கட்ட போறேன்டா. கரண்ட் பில் கட்ட முடியா? எவ்வளவு வச்சிங்கற? யா மொண்டாட்டி தவிர யாரு வச்சிங்க? மொண்டாட்டி எவ்வளவு சொல்லடா? பணம் எவ்வளவு வச்சிங்கற? 1500. 1500. போடா வாய போடங்கடா. 500. அப்ப கரண்ட் ஆபீஸ் எனக்கு தெரியும். என் பின்னாடியே வா. எல்லாம் சொல்லிட்டாங்கடா மாம்பூர் போறமா. சரி நான் போய் கரண்ட் பில் கட்டிட்டு வரேன். கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு வந்துக்குது 1500 வச்சுக்கோங்க. 1500. ஆமா மாமா மடக்கி புடி ஆளை கூட்டிட்டு வர வேண்டியதா உங்க வேலை. ஆமா மத்தபடி நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க ஒரு புறமா இருக்கு. கரண்ட் பில் கட்ட போறேன் நானு. எனக்கு கரண்ட் பில் கட்ட வந்துட்டீங்க. இதுதான் கரண்ட் ஆபீஸ். இதுவா பாருங்க போர்டு போட்டு. டேய் பாச்சி அபிராமி நாளைக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் கம்மிதான். தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம். ஓ தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகம். ஓ வாரித்து சாங்க. சேட்டா குடு இருக்கா. எனக்கு கரண்ட் பில் கட்ட வந்திருக்கீங்க. மணியோ 8 தான் ஆகுது. நாங்க ஆபீஸ் வரைக்கு 10 மணி ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? நீங்களா தரங்கறீங்க ஆபீஸ்? கரண்ட் பில் ஆபீஸ்ல ஆம்பளைங்க தானே இருப்பாங்க. பொம்பளைங்க தெரியுங்க. ஆம்பளைங்களை வச்சு தூம பசங்க 10 மணி 12 மணிக்கெல்லாம் ஒன் ஷாப் தேடி போயிடுறானுங்க. அதனால இப்ப பொம்பளைங்க எங்களை வச்சிருக்காங்க. உங்களையா? ஆமாங்க. 10 மணி ஆகும் தரங்க. 10 மணி ஆகும். 8 தான் ஆகுது அப்போ டைம். நான் போய் பக்கத்துல டீ கடையில போய் டீ சாப்பிட்டு பேப்பர் படிச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். தந்து வைங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்? டீ காஃபி எல்லாமே நாங்களே கொடுப்போம். நீங்களே தரீங்களா? நீங்க வந்தா மட்டும் போதும். ஐயோ நான் வந்தா மட்டும் போதும். ஆமாடா டீ காபி பண்ணு எல்லாம் குடிங்க. எல்லாம் வேணுமா மட்டும் இங்கே இருக்குது. நீங்க சும்மா வந்தா மட்டும் போதும். பாயாசம் குடிப்பீங்களா? பாயாசம் குடிக்குறாங்க. பாயாசத்துல கலப்பேர் போடுவீங்களா? எந்த ஊர்ல பாயாசத்துல கலப்பேர் போடுவாங்க? வளைவா இருக்குமே. முந்திரி முந்திரி போடுவா. நல்லா இருக்குமா? என்னங்க கரண்ட் பில்ல கட்ட வந்திருக்கீங்க? எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? ஜீப்லாம் ஓட தெரியாது. ஜீப் இல்லங்க ஜீபே. அதுதான் எனக்கு தெரியாது. அதெல்லாம் போன் பே பேடிஎம் அதெல்லாம் தெரியாது. வேற என்ன தெரியுது? ஐயோ எப்படாடி ஏறி வேலை தூக்கு தச்சுக்கறா. 1500 ரூபாய் 750 ரூபாய் கரண்ட் பில், 500 ரூபாய் மிளகா தூள், 250 ரூபாய் ஏஞ்சலு. 1500 ரூபாய் உசார். என்ன பண்ணு? அம்மா போச்சப்பா. எவனா ஆடி மாறா? இவனா திருப்புறான். என்னங்க ஓ வாங்க இரு அப்புறமா அவரை கரண்ட் பில் கட்டி வந்துடுறான். இதுதான் கரெக்ட் ஆபீஸ் சொல்றேன். இப்படியா பில் எல்லாம் குத்துருவாங்களா? இல்ல நீங்க கார்டு சும்மா உள்ள விட்டா போதும் பில்லு தானா வெளியே வந்துரும். ஓ ஏடிஎம் கார்டு மாதிரி. ஆமாங்க சரி அப்படி எடுத்துக்கலாம். சரி அப்படி எடுத்துக்கலாம். அப்படியே பில்லு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். குட்டியாங்க போ டாடியா மலகாத்துல மந்திரி போற அர்ச்சனை வந்துரு. மறக்க மாட்டேன் அதான் சொல்றேன். வாய் அர்ச்சனை வர ஆட்டம். வந்துடுறேன் சுருகாவா
என்னங்க உங்களை பார்த்தாலே எனக்கு என்னவோ பண்ணுதுங்க. குட்டியாங்கப்பா எங்க அம்மா மீன் வாங்கி அனுப்புறாங்க. சுருக்கா மிளகா தூள் அரிசிங்களோட ஆடிக்காலா இப்பதான் மிளகா தூள் நான் வாங்கி வைக்கிற மிளகா தனியாலாம் இப்ப அலர்ல கொட்ட போறேன். என்னங்க எப்படி நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? சொல்றீங்க உங்க மேல சத்தியமா சொல்றேன், சத்தியமா இவ்வளவு அழகான ஒரு ஆம்பளைய நான் பார்த்ததே கிடையாது. அப்படியா? ஐயோ ஐயோ இது என்ன கரண்ட் பில் கட்டிட்டு அப்புறம் வரணும். கரண்ட் பில்லா? பில்லு கட்டுறீங்களா? இல்ல ஒண்ணு கட்டல. பணத்தை உள்ள விட்டீங்களா இல்லையா? ஒண்ணு விடல. உள்ளையா? 1500 அப்படியே தான் வச்சுக்கிறேன். நீங்க உள்ள விட்டா தானே பில்லு வெளியே வரும். என்னங்க என்னங்க நீங்க ரொம்ப குறும்பு. ஐயோ நீ கூட ரொம்ப குறும்பி. அப்படியா? உங்களுடைய மீசையை பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. குட்டியாங்கப்பா அம்மா ஜாட்டா காசு போட்டு போடா. எல்லாரும் போறாடா. எங்க அம்மா வேற பண்ணி போட்டி வேற வாங்கி எடுத்துக்கிறாங்க. நாளைக்காவது வத்து கூட சொல்லிக்கிறாங்க. மிளகா தூள் ஏட்டடா பாவி. வண்டி போட்டியா? அது எதுவே? ஏய் அது எதுவே பிரிட்ஜில வை. எங்க வைக்க சொல்றா? பிரிட்ஜில எதுவே வை. எந்த பிச்சில்பா? வைக்கதா இருக்குது காஞ்சிபுரம் பிரிட்ஜ். சரி வச்சிரு வா வா வா. நல்லா சில்லுன்னு இருக்கு ஐஸ் கட்டி மாதிரி. எல்லாம் வேசிட்டு பெத்த போட்டு கொடுக்குற சுருக்கா மிளகா தூள் அடிச்சுன்னு வா. இன்னும் இப்பதாண்டி அலர்ல கொட்டிக்கிற கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. இன்னும் டயர் வரல. ஊடிக்குது. என்ன சரிதா வரேன். வரீங்களா? 500 வச்சுக்கோ. 500 வச்சுக்கவா? வச்சுக்கோ. அப்படியா? வச்சுக்கோ. என்னங்க 1000 தான் இருக்குது. என்னங்க உங்களை பார்க்கும்போது என் மனசுல என்ன அந்த வார்த்தை தெரியுமா? சொல்லவா? நீங்க ரொம்ப குறும்பு. நீ கூட ரொம்ப குறும்பு. அப்படியா? என்னங்க சேலை சேலை சேலை
நல்லா இருக்குதா? அவரு உண்மையா இருக்குது. ஆமா, நான் ஒரு பாட்டு பாடினேன், அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்துச்சு. ஏய், இந்தாடி அடி. அது கரண்ட் பில் 8 மணியா இல்லையா? அட்டையா? அட்டை எடுத்து போய்க்கிறேன். சரி நம்பரு ஓ, கரண்ட் பில் அட்டை நம்பர் சொல்லவா? தெரிஞ்சுக்க சொல்றேன் பாரு. சொல்லு. நான் உங்களை தொட்டா 999. சரி ஞாபகம் வச்சுக்கிறியே. பரப்புனா நானு. சரியா? உனக்கு பின்னாடி போனவங்களாம் மிளகா வச்சுக்கணும். என்னங்க ஒரே பொம்பளை கொசுலா கேக்குது. ஒரு 2-3 பேர் வந்துக்கிறாங்க மிளகா தூள் அரைக்கா. நான் அரைச்சின்னு போறேன், நீ அப்புறமா அரைச்சிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீ சொல்லு பாட்டி, அலர்ல கை விடுவாங்க, என்ன கை விட்டு போற? நான் போய் விடுவேனா? சர வச்சுக்கிற பணத்தை 1500. சரி வர்றேன் மிளகா தூள். குட்டியாங்கப்பா, வரும்போது வெறுப்பு தாண்டி வந்துட்டு போறோம். ஆபரேஷன் பண்ணிக்கிறேன், வேற ஆபரேஷன் தைல விட்டு போகுது. அவளை வச்சுக்கிட்டு விட நான் எங்கன்னா குட்டிச்சோறுல போய் வச்சுக்கலாம்ப்பா. கையில விட்டு போச்சுன்னு வர நின்றுட்டா முதல்ல ஊட்டாண்டு வந்துருவாரு. வேறு கடிக்கு வேற மாடு ஆப்பிள் போட்டுருவாரு. என்னங்க யாரவா? பொண்டாட்டியா? இந்த பொண்டாட்டிங்களே டார்ச்சர் தான். ஆமா இவ்வளவு ஏன் தான் நீங்க தாலி கட்டின்னு வரீங்க? அவளோட ஓய்ச்சிடுறேன். இவ்வளவு எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? அவளை டைவர்ட் பண்ணிடுறேன். கூறு இருக்கிற மாரியாத்தா கோயில தள்ளி பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும். ஆமா இவளுங்களை ஆத்தா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் போதே வரிசி வாயில ஊத்தி அனுப்பிச்சுக்கிறாங்க. அது இல்ல முளக்கா இல்ல, புடி இல்ல, பூண்டு இல்ல, தனியா இல்ல, துட்டு இல்ல, வேலைக்கு போல இல்லன்ற வார்த்தை தவிர இவளுங்க வாயில இருக்குதுன்னு வருதா? சிரிக்கிறாளுங்க பாரு. அப்ப வீட்டுக்கு வீடு தான் நடக்குது. குட்டியாங்கப்பா, நாளைக்கு வேற காவடி வேற எடுக்கணும். மிளகா தூள் அடிச்சுங்கடா பாவி. காவடி வேற எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா அச்சாந்தரங்க. என்னங்க அதாவது நாளைக்கு ஆடி கிருத்திகள்ல, அதனால உங்க மனைவி வந்து காவடி எடுக்க போறாங்களா? அதை போன போட்டோம் பாட்ட விடு. அவ ஏதோ சொல்லணுமா? பார்க்கும்போது என்ன ஆகுது? பண்ணுதுங்க. பொண்ணுதா? பொண்ணு தெரியுமா? எப்படி? ராத்திரி